Good morning to all. 4th standard science term 3 first unit green environment இந்த லெசனோட activities and evaluation page பார்க்க போறோம். First activity page number 65. Write the waste management process in the correct order. Waste management process step by step நம்ம இங்க வரிசையா எழுதணும். அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வரிசையா எழுதுவோம். First one waste separation. கழிவுகளை பிரித்தல் இது first step. Second step waste collection and transportation. கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல். Third step recycling and composting. கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். Fourth step waste disposal. கழிவுகளை அகற்றுவது. Step by step ஆர்டரா எழுதிக்கங்க. Next activity page number 68. List out 4 things that you can reduce, reuse and recycle at home or school. நீங்க வீட்லயோ அல்லது பள்ளியிலயோ குறைக்கக்கூடிய மறுபயன்பாடு செய்யக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய 4 பொருட்களை இங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெடியூஸ்ல பேப்பர், பென், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். நெக்ஸ்ட் ரீயூஸ் காலம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், ஜார்ஸ், clothes. நெக்ஸ்ட் ரீசைக்கிள் காலம்ல பிளாஸ்டிக், பேப்பர், மெட்டல்ஸ், கிளாஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 70. Study the images below and write down 3 items you have at home in each category of waste. கீழே இருக்க படத்தை பார்த்து ஒவ்வொரு கழிவு வகையிலும் உங்கள் வீட்டில் உள்ள 3 பொருட்களின் பெயர்களை எழுது. ஃபர்ஸ்ட் ஒன் பயோடிகிரேடபிள், மக்கும் தன்மை கொண்ட கழிவுகள். இதில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது மேட், ப்ரூம், கோகனட் ஷெல். நெக்ஸ்ட் ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், பேப்பர், மெட்டல்ஸ், கிளாஸ். அடுத்தது நான் ரீசைக்கிளபிள், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள், பிளாஸ்டிக் பேக்ஸ், மெடிக்கல் வேஸ்ட், CFL லைட்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 74. Write any 5 non-recyclable items that you see or have seen in shop. நீங்கள் பயன்படுத்தும் அல்லது கடையில் பார்த்த மறுசுழற்சி செய்ய முடியாத 5 பொருட்களின் பெயர்களை எழுதுக. மெடிக்கல் வேஸ்ட், பிளாஸ்டிக் பேக்ஸ், CFL லைட்ஸ், பாலித்தீன், மல்டி-லேயர் பிளாஸ்டிக்ஸ். Always throw litter in a dustbin and when used travel always carry a bag with you to store your litter. எப்போதும் குப்பைகளை ஒரு குப்பை தொட்டியில் போடுவது சிறந்தது. மேலும் நீங்கள் பயணம் செய்யும் போது நீங்கள் பயன்படுத்தி பின் தூக்கி எறிய நினைக்கும் பொருட்களை சேமிக்க கையில் ஒரு கைப்பையை எடுத்துச் செல்லுங்கள். If you see litter, pick it up and throw it away in a dustbin as this shows by example and encourages others to do the same. நீங்கள் குப்பைகளை கண்டால் அதை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் எறிந்து விடுங்கள். உங்களின் இந்த செயல் மற்றவர்களுக்கும் இதை செய்ய ஊக்குவிக்கும். இதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து பேஜ் நம்பர் 75 எவால்வேஷன் பேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் முதல் ஸ்டெப்பு வேஸ்ட் செப்பரேஷன் இல்லையா? ஆப்ஷன் பி வேஸ்ட் செப்பரேஷன் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி பிளாஸ்டிக் பிளேட் டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் டேஷ் அட்ராக்ட்ஸ் மோர் லிட்டர் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் எ பின். ஆன்சர் த என்விரான்மெண்ட், பி ஆப்ஷன் த என்விரான்மெண்ட். ஃபோர்த் ஒன் டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர் இன் த 3 R's. ஆன்சர் ஆப்ஷன் பி ரெடியூஸ். 3 R'ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர் ரெடியூஸ் இல்லையா? செகண்ட் எக்ஸசைஸ் fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீயூசிங் வேஸ்ட். கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? கரெக்ட் ஆன்சர் எடுத்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள். ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல். இதுதான் கரெக்ட் ஆன்சர், டேஷ்ல எழுதிக்கணும். செகண்ட் ஒன் டேஷ் இஸ் யூஸ்டு டு மேக் பேக்ஸ், டஸ்ட்பின்ஸ் அண்ட் டூத் பிரஷஸ். இதில் ரோஸ், பேம்பு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் பேம்பு. மூங்கில கொண்டு தான் எளிதில் மக்கக்கூடிய பைகள், குப்பை கூடைகள், பல் துளக்கிகள்லாம் அதில் செய்கிறாங்க. தேர்ட் ஒன் டேஷ் இஸ் எ பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். இதில் 2 ஆன்சர் பிளாஸ்டிக் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன். இதில் கரெக்ட் ஆன்சர் பிளாஸ்டிக் பொல்யூஷன்.
சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்டு நெகிழி மாசுபாடு இல்லையா, பிளாஸ்டிக் பொல்யூஷன். கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் எ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம். கிளாஸ், மல்டிலேயர் பிளாஸ்டிக். இதோட ஆன்சர் மல்டிலேயர் பிளாஸ்டிக். இந்த மல்டிலேயர் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய முடியாத பொருள். தேர்ட் எக்ஸசைஸ், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாஸ்டிக் வேஸ்ட், நெகிழி கழிவு. இதோட மேட்சிங் த்ரெட் டு என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதிக்கும். செகண்ட் ஒன், வேஸ்ட் செப்பரேஷன், கழிவுகளை பிரித்தல். எப்படி பிரிக்கிறது? பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள். மக்கும் கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு, மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு இல்லையா? இது நேராக மேட்ச் பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இது எதில் வரும்? 3 R's இல்லையா? 3 R'ஸ்ல 3 போட்டுக்கோங்க. ஃபோர்த் ஒன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர் பாத்திரம், எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், சூழல் நட்பு பொருள் இல்லையா? எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். நெக்ஸ்ட் பேஜ், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 3R மெத்தட் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ். 3Rகள் செயல்முறைகளினால் நிலப்பகுதியில் நிரப்புவதற்கு செல்லும் கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகின்றது. இது ட்ரூ போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன், எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவை. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், பிளாஸ்டிக் பேக், தெர்மாகோல் அண்ட் மல்டிலேயர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரீசைக்கிளபிள். இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நெகிழி பை, தெர்மாகோல் மற்றும் பல அடுக்கு நெகிழி ஆகியவை மறுசுழற்சி பொருள்களாகும். இதெல்லாம் மறுசுழற்சி பொருள்கள் இல்லை. இதனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன், we should not separate our waste. குப்பைகளை முறையா பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் எக்ஸசைஸ், ஆன்சர் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 R's? 3 R'கள் எழுதணும். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். கழிவுகளை குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி இல்லையா? 3 R'கள் இல்லையா? ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்? ஆன்சர் எழுதிக்கங்க. திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் broken down by micro organisms ஆர் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். மக்கும் கழிவு என்றால் என்னன்னு கேட்குறாங்க. திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் broken down by micro organisms ஆர் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். தேர்ட் கொஸ்டின், ரைட் த டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கழிவு மேலாண்மையின் வெவ்வேறு படிநிலைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட். செகண்டு, வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேஸ்ட். தேர்ட் ஒன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங். ஃபோர்த் ஒன், வேஸ்ட் டிஸ்போசல். ஃபோர்த் கொஸ்டின், நேம் எனி 5 items which are recyclable. மறுசுழற்சி செய்யக்கூடிய ஏதேனும் 5 பொருட்களின் பெயர்களை எழுது. பேப்பர், கார்ட்போர்ட், பிளாஸ்டிக், மெட்டல்ஸ் அண்ட் கிளாஸ். Sixth exercise, answer the following. First question, what can you do at home to help waste management? Page number 73ல மேலே எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வரக்கூடிய 6 steps இருக்கு இல்லையா? அது எல்லாமே எடுத்து எழுதிக்கங்க. வீட்டில் எப்படி குப்பை கழிவுகளை எவ்வாறு கையாளுறோன்றத கேட்டிருக்காங்க. அந்த 6 வழிமுறைகளை நீங்கள் எழுதிக்கங்க. Second question, what are the plastic items that have been banned in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸ், வாட்டர் பவுச்சஸ், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ், பிளாஸ்டிக் ஷீட் are the plastic items that have been banned in தமிழ்நாடு. Third question, write the benefits of recycling. 3 points இருக்கு. It reduces waste, it saves money, it protects the environments. What is mean by eco-friendly material? சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 72, environmentally friendly materials கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் broken down by microorganisms ஆர் biodegradable. They can return back to the soil and become food for plants. These biodegradable items are environment friendly or eco-friendly materials. Thank you, children.